ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் பாருங்க, இது வந்து ரொம்ப டிபேட்டபிள் கொஸ்டின் ஆயிடுச்சு NEET 2025 எக்ஸாம்லயே. நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 1 2. அது இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, இது வந்து ரொம்ப டெக்னிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லிக்கலாம். அதோட லாஸ்ட் எண்டிங் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா அதுக்கு கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் அசர்ஷன். இது செகண்ட் டிப். ஸோ கைஸ், இது ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2. ஸோ சில இதுல வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கொடுப்பாங்க, சில இதுல கரெக்ட் இன்கரெக்ட். இதெல்லாம் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின்ஸ்லயே வரும் இந்த கேட்டகரிஸ் எல்லாம். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சங்கீதா மேம், மாஸ்டர் டீச்சர் வேதாந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின்ஸ் பத்தி. என்ன இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின்ஸ் நினைக்கிறீங்களா? The first assertion reasoning question, statement based questions, multiple statement based questions, true or false questions, correct or incorrect questions, match the following. இந்த மாதிரி questions எல்லாம் வந்து critical thinking questions ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி questions தான் நம்மளுக்கு நீட்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு ரொம்பவே தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜி நீங்க பார்த்துட்டீங்கன்னா 360/360ல நியர்லி உங்களுக்கு 150 மார்க்ஸ் வரைக்கும் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின்ஸ்லயே இருக்கும். நம்ம நீட் வந்து எலிஜிபிலிட்டி ஆகணும், இல்ல நம்ம நீட்ல வந்து கரெக்டான கட் ஆஃப் வரணும்னா கண்டிப்பா இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின்ஸ் பத்தி யோசிச்சுட்டு தான் ஆகணும். கண்டிப்பா இது பிராக்டிஸ் பண்ணதான் ஆகணும். நிறைய பேர் என்னன்னா ஒரு அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின்ல அசியூம் தட் அசர்ஷன் இன்கரெக்ட், ரீசன் இன்கரெக்ட், ரொம்பவே ஹாப்பி. இல்ல, அசர்ஷன் ரீசன் ரெண்டும் கரெக்டா இருக்கு. இப்ப அசர்ஷனுக்கு ரீசனுக்கு நடுவுல அந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்கா இல்லையா, அந்த கனெக்ஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லி நிறைய இது வந்து ரொம்ப பிரெயின் ஸ்ட்ராமிங்கா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து நீட் 2025 2024 பேப்பர்ல எல்லாம் வந்து அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டினுக்கு நிறைய டிபேட்டே நடந்துச்சு. அதுக்கப்புறம் NTA கொடுத்த அந்த சொல்யூஷன் பார்த்துட்டா ஓகே இதுதான் அசர்ஷன் ரீசனுக்கு ஆன்சர்ன்னு சொல்லி எல்லாரும் சால்வ் ஆயிடுச்சு. ஆனா இப்போ இன்னைக்கு கூட நிறைய புக்ஸ்லயோ பிராக்டிஸ் புக்ஸ், டெஸ்ட் சீரீஸ் இதுல வர அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின்ல ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 ஆனா இது சொல்றது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயி போச்சு. இதுக்காக நான் உங்களுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்றேன். எப்படி வந்து அசர்ஷன் ரீசனிங் ரெண்டுமே ட்ரூ, ஆனாலும் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன், ரெண்டுமே ட்ரூ பட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன், இந்த ரெண்டுக்குமே எப்படி வித்தியாசம் பாக்குறது சொல்லி நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா ஈஸியா சொல்லி தரேன். இந்த வீடியோ நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட், மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ கைஸ், ஆரம்பிக்கலாமா? ஓகே, ரைட். ஸோ கைஸ், அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எது பேஸ் பண்ணி இருக்கும்னா நம்மளோட ரீசனிங், ப்ராப்ளம் சால்விங், திங்கிங் எபிலிட்டி எல்லாம் ஒரு சாப்டர் இன்னொரு சாப்டர் கனெக்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இதுல இருக்கும். அது என்னன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா நாளைக்கு நீங்க டாக்டர் ஆகிறப்ப ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட வந்துட்டீங்கன்னா அவங்களோட வலி எதனால வந்துச்சு, என்ன ரீசனிங்கு, அவங்க எதுக்காக வலின்னு சொல்றாங்க, எதுக்காக அவங்க மொபிலிட்டி அஃபெக்ட் ஆயிடுச்சு, ஏதாவது வேற ரீசன் இருக்கா, இதெல்லாம் உங்களால கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாம் அது உங்களுக்கு ட்ரெயின் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் பாருங்க, இது வந்து ரொம்ப டிபேட்டபிள் கொஸ்டின் ஆயிடுச்சு NEET 2025 எக்ஸாம்லயே. நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 1 2. அது இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, இது வந்து ரொம்ப டெக்னிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லிக்கலாம். நிறைய பேர் என்னன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்க்காம, ஏன்னா கண்டிப்பா அசர்ஷன் அண்ட் ரீசனிங் ட்ரூ, ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படிதான் நினைச்சிட்டு சும்மா இது ரெண்டு பார்த்துட்டு இது பார்க்காம வேணும்னே வச்சிருப்பாங்க ஆன்சர். ஸோ அதனால கண்டிப்பா நீங்க இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எந்த ஆப்ஷன்ல எது இருக்குன்னு சொல்லி அப்போ பப்ளிங் பண்ணுங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சு கூட கீழே ஆப்ஷன்ஸ் பார்க்காம ஜெனரலைஸ்டு தான் ஒரே மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் கொடுப்பீங்கன்னு சொல்லி உடனே பப்ளிங் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தயவு செய்து பாருங்க. ஸோ சில வாட்டி சில டைம்ல வந்து டில இருக்கிறது ஏல கொடுப்பாங்க, ஏல இருக்கிறது பில போடுவாங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நான் சொல்றேன், ஏன்னா தெரிஞ்சு மார்க் போகும் அதுல. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, the primary function of the Golgi apparatus is to pack the materials made by endoplasmic reticulum, deliver it to intracellular targets and outside the cell. கரெக்ட் தானே? இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப கரெக்ட். அதுக்கப்புறம் ரீசன் பாருங்க, vesicles containing material made by endoplasmic reticulum fuse with the cis of Golgi apparatus and they are modified and released from the trans phase of Golgi apparatus. Remember guys, இந்த ரெண்டுமே true statement தான் and reason is the correct explanation for assertion. One very important thing you remember. So நிறைய பேர் இதுக்கு வந்து 2-1 வச்சுட்டாங்க, ஏன்னா இதுக்கு ரெண்டுமே சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் என்னன்னா, இப்போ அசர்ஷன் அண்ட் ரீசனிங் ரெண்டுல எதுவுமே சேம் கான்செப்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்கன்னா மோஸ்ட்லி 1 தான் ஆன்சர் இருக்கும். அதான்
எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா தான் இருக்கும். இது இருக்கா இல்லையான்னு சொல்லி முதல்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் டிப் இஸ் ரிமெம்பர் தட் இஸ் தேர் தே ஆர் டெல்லிங் அபவுட் த சேம் திங் இன் த அசர்ஷன் அண்ட் ரீசனிங். இல்ல இதுல ஒரு பத்தி சொல்றாங்க இதுல ஒரு பத்தி சொல்றாங்கன்னா there is no explanation, it is done. முதல்ல அந்த காமன் திங் இருக்கா இல்லையான்னு சொல்லி பாருங்க. அந்த காமன் திங் இருந்தா கண்டிப்பா 50% ஆஃப் த ஆன்சர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, இதுல பார்த்தா இதுக்கு இந்த क्वेश्चन ஏத்த மாதிரி கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி. both assertion and reasoning are true and reason is the correct explanation of assertion. நிறைய பேரு இதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கரெக்ட் இல்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆன்சர். ஆனா இல்ல, எக்ஸ்பிளனேஷன் கரெக்ட் தான். நான் சொன்ன டிப்புக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு இதுலயுமே ஒரே கான்செப்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்களா இல்லையா. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். சி, இந்த கொஸ்டின் ரொம்ப டிபேட்டபிள் கொஸ்டின் ஆயிடுச்சு. Rhizophora has pneumatophores, right? Rhizophora has breathing roots, pneumatophores. Right? Pneumatophores helps the plant to get oxygen from respiration. ஒரே கான்செப்ட் பத்தி இருக்கா? Rhizophores has pneumatophores. திருப்பி இந்த pneumatophores பத்தி இருக்கு பாருங்க. இங்க இன்னொரு டிப் சொல்றேன் இந்த क्वेश्चनல. சோ ஒரு क्वेश्चनல ஒரு அசர்ஷன்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதோட லாஸ்ட் எண்டிங் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா அதுக்கு கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் அசர்ஷன். இது செகண்ட் டிப். அப்படிதானே இருக்கு இந்த क्वेश्चन பாருங்க. Rhizophora has pneumatophores. Pneumatophores helps the plant to get oxygen for respiration. So இதுக்காக ஆன்சரையும் இதுதான். Both assertion and reasoning are true and reason is the correct explanation of assertion. ஓகே, இது ரெண்டாவது டிப். ஸோ அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் ஏன்னா டிஃப்ரெண்ட் assertion reason நான் கொடுத்துட்டேன். இங்க பாருங்க, in some leguminous plants the leaf base is swollen. இது assertion. இங்க கீழே பாருங்க, the swollen leaf base is called pulvinous. இதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா தானே இருக்கு. நான் என்ன சொன்னேன், அந்த லாஸ்ட் கொடுத்த வேர்ட் வந்து ரீசன்ல கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்களா, அது கரெக்ட் தான். ரெண்டுக்குமே கரெக்ட் லிங்க் இருக்கு. some leguminous plants the leaf base is swollen. The swollen leaf base is called pulvinous. இதுக்கு வந்து assertion reasoning are true and reason is the correct explanation for assertion. ஓகே, அண்ட் இது பாருங்க, இது இன்னொரு டிபேட்டபிள் கொஸ்டின். ஏன் மேம் எல்லாமே ஒரே மாதிரி ஆன்சர் கொஸ்டின் தான் காமிக்கிறீங்கன்னு சொல்லுங்கன்னா, நான் இன்னும் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வரும் பாருங்க. Bougainvillea, the axillary bud of stem get modified into thorns. எதுக்காக அது thorns-ஆ மாறிச்சு? ரீசன் பாருங்க. In thorns in Bougainvillea protect the plants from browsing animals. Exactly. இது பாருங்க, சேம் நான் சொன்ன டிப் தானே இருக்கு இதுல. Bougainvillea வந்து thorns-ஆ மாடிஃபை ஆயிடுச்சு. அந்த thorns எதுக்காக? thorns animals வந்து ப்ரொடெக்ஷனுக்கு. சில டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ரீசன்ல இருக்கிறது அசர்ஷன்ல போடுவாங்க, அசர்ஷன்ல இருக்கிறது ரீசன்ல போடுவாங்க. அதுவும் நீங்க கவனமா பாத்துக்கோங்க. ஏன்னா ரீசன்ல வந்து எக்ஸ்பிளனேஷன் இருக்கணும், அசர்ஷன்ல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு ஃப்ரேஸா இருக்கணும் அது. ஸோ அதனால இதுக்கு வந்து assertion and reasoning both are true and reason is the correct explanation for assertion. இல்ல அவங்க வந்து இப்படி போட்டாங்க, thorn in Bougainvillea protect the plants from browsing animals. In Bougainvillea axillary bud is modified into thorn. அப்ப வந்து reason is not the correct explanation ன்னு வரும். அதுவும் நீங்க கவனமா பாத்துக்கணும். And next இங்க பாருங்க, முதல்ல AIDS is caused by HIV, a retrovirus. Okay, so retrovirus have RNA genome. இதுக்கு assertion and reasoning both are true and reason is the correct explanation. So AIDS is caused by HIV ன்னு சொன்னாங்க. HIV வந்து retrovirus. retrovirusனா என்ன? retrovirusல வந்து RNA genome இருக்கும். So both assertion and reasoning both are true and reason is the correct explanation. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டோம்? கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் क्वेश्चंस எல்லாம் பார்த்துட்டோம். நான் என்ன சொன்ன டிப் வந்து இங்கேயும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? ரெட்ரோவைரஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, கரெக்ட் தானே? அதுக்கப்புறம் இங்க பாருங்க, innate immunity. Innate immunity is accomplished by providing different types of barriers for the entry of foreign agents into our body. கீழ பாருங்க, acquired immunity is accomplished by B lymphocytes and T lymphocytes. இங்க வந்து innate immunity பத்தி சொன்னாங்க, இங்க வந்து acquired immunity பத்தி சொன்னாங்க. ரெண்டு டிஃபரண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்ல. இந்த டிஃபரண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா reason is not the correct explanation for assertion. You got it? So இதுல வந்து reason is not the correct explanation for assertion. இதுக்கு அப்புறம் நீங்க பாத்துட்டீங்கன்னா இந்த क्वेश्चन வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு क्वेश्चन. ஏன்னா ஒரு NCERT டயக்ராமே மேனிபுலேட் பண்ணி மாடிஃபை பண்ணி கொடுத்த क्वेश्चन. ஸோ இன்னுமே நம்ம இந்த மாதிரி क्वेश्चंस எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா மாடிஃபை பண்றது 1-2 மாடிஃபை பண்ணுவாங்க, நிறைய மாடிஃபை பண்ண மாட்டாங்க. இது பாருங்க, இந்த மாதிரி டயக்ராம் நம்மளுக்கு NCERTல இருக்கு. ஆனா அது வந்து இங்க பீட்டா கேலக்டோசைடேஸ், இங்க இது மொத்தமா பீட்டா கேலக்டோசைடேஸ் இருக்கு. இங்க எஸ்டெரிஷியா ஈகோ R1, இந்த ஈகோ R1 கிட்ட நம்மளுக்கு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்சர்ட் பண்ணிட்டாங்க. அப்ப பீட்டா கேலக்டோசைடேஸ் ஒர்க் ஆகாது.
இதெல்லாம் வந்து கான்செப்ட் பேஸ்ட் லாஜிக் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். இது வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின்ஸ்ல தான் வரும். இதுக்கு நீங்க ப்ரிப்பேரா ஆகணும். அதுக்கு பேர் தான் லெவல் அப். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட் இன்கரெக்ட். ஸோ இது கூட நீங்க கவனமா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின்ஸ்ல தான் வரும். அதுக்கப்புறம் கைஸ் இது ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2. ஸோ சில இதுல வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கொடுப்பாங்க, சில இதுல கரெக்ட் இன்கரெக்ட். இதெல்லாம் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின்ஸ்லயே வரும் இந்த கேட்டகரிஸ் எல்லாம். அதுக்கப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங் ரொம்ப ஈஸி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேட்ச் த ஃபாலோயிங்கே ரொம்ப ஈஸியஸ்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின். ஏன்னா சில ஆப்ஷன்ஸ்ல வந்து ஒன்னு மேட்ச் ஆனா போதும், மற்றது தெரியலன்னா கூட கரெக்ட் ஆன்சர் வச்சுக்கலாம். சில டைம்ல ஒரு 2 மேட்ச் ஆனா போதும், கரெக்ட் ஆன்சர் வைக்கலாம். கிரிட்டிக்கல் திங்கிங்லயே the most easiest one is match the following and the most toughest one will be multiple statement based questions. ஸோ இதுதான் அந்த மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இதில் ஹவு மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட், ஹவு மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட். நிறைய பேர் வந்து அந்த கரெக்ட் கேட்குறாங்களா இன்கரெக்ட் கேட்குறாங்களான்னு சொல்லி பார்க்காம ஆன்சர் பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி கரெக்ட் தான் கேட்பாங்கன்னு சொல்லி. ஸோ அதனால அந்த கொஸ்டின்ல நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க, கரெக்ட் கேட்குறாங்களா இல்லைன்னா இன்கரெக்ட் கேட்குறாங்களான்னு சொல்லி. இது வந்து ரொம்ப ஹார்டஸ்ட் ஆஃப் ஆல் தி கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தா ஸோ கைஸ் இதெல்லாம் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின்ஸ்ல வரும். போக போக நம்மளோட லைவ் கிளாஸஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம நிறையவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்காக நான் வந்து டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் நாங்கள் தரப்போகிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். யா சங்கீதா மேம்.